வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி. குமாரசாமியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க காங்கிரஸ் அதிரடி வியூகம். கர்நாடகாவில் பாஜக வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமருக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம். தமிழகத்திற்கு காவிரி தண்ணீர் கிடைக்கும் என துணை முதல்வர் OPS நம்பிக்கை. தமிழகத்துடன் நட்புறவு கொண்டு காவிரி தண்ணீரை திறக்க கர்நாடகாவிற்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டிய கடமை பாஜகவிற்கு இருப்பதாக கமல் பேட்டி. கர்நாடகாவில் தாமரை மலர்ந்த பின் தமிழகத்திற்கு வழி பிறக்கும் என பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி. பாஜக ஆட்சியால் தமிழகத்திற்கு நன்மை கிடைக்கும் என்றும் தமிழிசை நம்பிக்கை. எழுத்து சித்தர் பாலகுமாரன் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். 21 திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் 106 இடங்களில் முன்னிலை வகிக்கும் பாஜக ஆட்சி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. குமாரசாமியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க காங்கிரஸ் வியூகம் வகுத்துள்ளதால் பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 12ஆம் தேதி 222 தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் முன்னிலை வகித்தது. இதையடுத்து எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதில் அதிக தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்று வருகின்றனர். அதே சமயம் தொடக்கத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்களும் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்று வந்தனர். இதன் பின்னர் அனைத்தும் தலைகீழாக மாறியது. பாஜக வேட்பாளர்கள் 106 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளனர். காங்கிரஸ் கட்சி 60க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மதசார்பற்ற ஜனதா தளம் வேட்பாளர்கள் சுமார் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலையில் உள்ளனர். ஆட்சி அமைக்க 113 உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அந்த கட்சி ஆட்சி அமைக்க 6 முதல் 7 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இதனிடையே பாஜக ஆட்சி வருவதை தடுக்க காங்கிரஸ் வியூகம் வகுத்துள்ளது. குமாரசாமியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க தயார் என்று காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். குமாரசாமிக்கு முதல்வர் பதவியை விட்டுத்தரவும் காங்கிரஸ் முன்வந்திருப்பதால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதசார்பற்ற ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் இன்று மாலை ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசின் பிரித்தாலும் அரசியலை கர்நாடக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மோடி அமித்ஷாவின் வாதங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டதாக கூறிய அவர் கர்நாடகத்தை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்ல மேலும் உழைப்போம் என்று சூளுரைத்துள்ளார். Today is a historic day for BJP. Prime Minister's call that Indian politics will have to be guided by nothing other than development and looking at uplifting people from the bottom-most layer, and that note is what the people of Karnataka have favoured. They did not go by the divisive politics of the Congress. கர்நாடக சட்டசபை தேர்தல் வெற்றி எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். காங்கிரசின் மோசமான ஆட்சியை மக்கள் நிராகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ನಮ್ಮ ಕಾರ್ಯಕರ್ತರ ಅಸೆಸ್ಮೆಂಟ್ ಅದು ಕರೆಕ್ಟ್ ಅಸೆಸ್ಮೆಂಟ್, ಸರ್ವೆ ಅಸೆಸ್ಮೆಂಟ್ಗಳು ಅಷ್ಟು ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಆ ಪ್ರಶ್ನೆಯೇ ಉದ್ಭವ ಆಗುವುದಿಲ್ಲ. ಈಗ ನಾವು 112 ದಾಟಿದ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಅಲಯನ್ಸ್ನ ಪ್ರಶ್ನೆ ಯಾಕೆ ನಮಗೆ? ಆದ ಕಾರಣ ಅಲಯನ್ಸ್ನ ಪ್ರಶ್ನೆ ಉದ್ಭವ ಆಗುವುದಿಲ್ಲ. கர்நாடக சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டசபைக்கு நடைபெற்ற தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றியுள்ள பாஜக அங்கு ஆட்சி அமைக்கின்றது. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் பழனிசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார்.
கர்நாடகத்தில் பாஜக பெற்ற வெற்றி பிரதமர் மோடிக்கு கிடைத்த ஆதரவு என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகாவில் பாஜக வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார். தமிழகத்திற்கு காவிரியில் நல்ல தீர்வு வரும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார். பாரத பிரதமருடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவே இந்த தீர்ப்பு அமைகிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திருவாளர் அமித்ஷா அவர்களுக்கும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. அந்த செயல் வரைவு திட்டத்தை சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் தந்து அதில் இருக்கின்ற சாதக பாதங்களை அவர்கள் கலந்து பேசி தருகின்ற நேரத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலும் உச்சநீதிமன்றம் வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய அடிப்படையிலும் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமையை உறுதியாக நல்ல தீர்வு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகாவில் அமைய உள்ள எடியூரப்பா ஆட்சி தமிழகத்தில் நட்புறவை வளர்த்துக் கொண்டு காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், மதசார்புடைய கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் மதசார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மதசார்புடைய ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மதசார்பற்று இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால்தான் அது பலனளிக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய நட்புணர்வை வளர்த்திட அதற்கான முயற்சியில் இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அரசு ஈடுபடும் என்று நான் நம்புகிறேன். இந்திய அரசியலில் பண ஆதிக்கம் இருப்பதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டிய கடமை பாஜகவிற்கு இருப்பதாகவும் கூறியுள்ளார். பண ஆதிக்கத்தின் மூலமாக தான் பாஜக அது பார்க்கணும். அது என்னன்னு தெரியாம நம்ம இங்கிருந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. பண ஆதிக்கம் இந்திய அரசியல்லையே இருக்கு. அதனால நம்ம தனியா இப்போ குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இருக்குன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அது சொன்ன வாக்குறுதியை அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நம்புவோமாக. தமிழகம் ஒரு தனி தீவல்லைங்க. அது இந்தியாவின் ஒரு பகுதி. தமிழகத்துக்கு நன்மை பயக்க வேண்டியது தலைமை பொறுப்பில் இருக்கும் மையத்தில் இருக்கும் மத்திய அரசுடைய கடமை. அதை செய்தாக வேண்டும். கர்நாடகாவில் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் காவிரி நீர் திறக்க வழி பிறக்கும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கமல்ஹாசனின் நோக்கத்தை தெரிந்து கொண்ட பிறகு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இந்த குழு எடுக்கக்கூடிய முடிவே இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை கர்நாடக மாநிலம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன பண்றது? அப்ப நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரம் இருக்க வேண்டிய கட்டாய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் கண்டும் காணாமல் இருந்துன்னு சொன்னதுனாக்கி அதுல ஏற்புடையாக இருக்க முடியாது. அதனால மத்திய அரசாங்கத்திற்கும் அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அது வடிவமைச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பாரபட்சமற்ற முறையில் தமிழக விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய 177 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் அந்த வகையில் உறுதியாக செயல்படும். தமிழகத்திற்கு காவிரி நீரை எடியூரப்பா தருவார் என மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகா மட்டுமின்றி தமிழக மக்களுக்கும் நன்மையே கிடைக்கும் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி எவ்வளவு தான் பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்தாலும் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோரின் பிரச்சாரம் கர்நாடகாவில் எடுபடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கடுமையான ஒரு சூழ்நிலையில் இந்த வெற்றி பல கருத்துக்களை இந்தியாவிற்கு எடுத்துச் சொல்கிறது. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீதும் மக்கள் அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இரண்டு, காங்கிரஸ் எவ்வளவுதான் பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்தாலும்
அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த மாநிலத்தையே அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பது வருங்காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாநிலத்தை இழக்கிறார்கள் என்றால் வேறு மாநிலங்களை பெறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை என்ற கருத்து ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற இலக்கை நோக்கி பாஜக வேகமாக முன்னேறி வருகின்றது. இந்நிலையில் பாஜக தனித்தும் கூட்டணி அமைக்கும் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்கள் குறித்து தற்போது காணலாம். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஹரியானா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய 9 மாநிலங்களில் பாஜக தனித்து ஆட்சியில் உள்ளது. மகாராஷ்டிரா, அருணாச்சல பிரதேசம், அசாம், மணிப்பூர், கோவா, ஜம்மு காஷ்மீர், பீகார், சிக்கிம், திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா ஆகிய மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கின்றது. கர்நாடகாவில் பாஜக ஆட்சி அமைப்பதன் மூலம் அக்கட்சியின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களின் எண்ணிக்கை 21ஆக உயரும். இந்நிலையில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் பாஜக, காங்கிரஸ் அல்லாத பிற கட்சிகள் ஆட்சியில் உள்ளன. அதே சமயம் பஞ்சாப், மிசோராம், புதுச்சேரி மாநிலங்களில் மட்டுமே காங்கிரஸ் ஆட்சி நடக்கின்றது. உடல்நலக் குறைவால் எழுத்தாளர் பாலகுமாரன் சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 71. எழுத்தாளர் பாலகுமாரன் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பழமமார் நெறி கிராமத்தில் பிறந்தார். இவர் திருவண்ணாமலை யோகி ராம் சுரத்குமாரின் தீவிர பக்தராக விளங்கினார். கதை எழுதுவதில் புதிய பாணியை கடைபிடித்த பாலகுமாரன் 100க்கும் மேற்பட்ட நாவல்கள், சிறுகதைகள் எழுதியுள்ளார். இவரது உடையார், திருவரங்கன் உலா, மெர்க்குரி பூக்கள் நாவல்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவையாகும். பாட்ஷா, நாயகன், ஜீன்ஸ், வல்லவன், புதுப்பேட்டை உள்ளிட்ட 21 திரைப்படங்களுக்கு பாலகுமாரன் வசனம் எழுதியுள்ளார். கல்கி, ஆனந்த விகடன், குமுதம் உள்ளிட்ட வார இதழ்களில் தொடர்கதைகளை எழுதியுள்ளார். நடிகர் பாக்யராஜ் நடித்த இது நம்மாலு படத்தை இயக்கிய இவரின் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற இவரது கட்டுரை தொகுப்பு ரசிகர்களிடையே மிகவும் வரவேற்பை பெற்ற தொடராகும். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற பாலகுமாரன் இரும்பு குதிரை என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது மறைவிற்கு திரையுலகினரும் எழுத்தாளர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அரசு கேபிள் டிவி நிர்வாகத்தை கண்டித்து தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட புறநகர் கேபிள் ஆபரேட்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படும் அரசு கேபிள் டிவி நிர்வாகத்தை கண்டித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பங்கேற்றனர். அப்போது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி ஏலம் நடத்தாமல் காலம் தாழ்த்தி வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். சங்கத்தவோ மதிக்கிறது கிடையாது, மாசத்துக்கு பல லட்ச ரூபா கட்டுற ஆபரேட்டர்களையும் மதிக்க கிடையாது. எதுவுமே கலந்துக்கிறாம அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு காசை கொடுத்து விட்டு போட்டு விட்டு சண்டை போட்டு மல்லு கட்டு 2 பேரும். புதுசா வரவங்களுக்கு தொழிலே தெரியாது. எங்க தொழிலை அபகரிக்கிறதுக்கு அரசு கேபிள் தாசில்தார் உடஞ்சா இருக்காரு. கன்னியாகுமரி அருகே வீட்டில் சேலையில் ஊஞ்சல் கட்டி ஆடிய சிறுமி மீது கான்கிரீட் தூண் இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே அந்த சிறுமி உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் செட்டியார் பகுதியை சேர்ந்தவர் தேவிகா. கணவனால் கைவிடப்பட்டு தனித்து வாழ்ந்து வந்தார். இவருக்கு 2 பெண் குழந்தைகள். வீட்டு வேலைகள் செய்து மகள்களை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் கான்கிரீட் தூண், ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே சேலையில் ஊஞ்சல் விளையாடிக் கொண்டிருந்த பௌசியா மீது தூண் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் பௌசியா சம்பவ இடத்திலேயே பலியானார். ராமநாதபுரம் அருகே மணல் லாரியும் சுற்றுலா வேனும் மோதி ஏற்பட்ட விபத்தில் 7 வயது சிறுவன் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு வேனில் சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர். அப்போது ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல்மின் நிலையம் அருகே வேன் செல்லும் போது எதிரே வந்த மணல் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் வேனில் இருந்து 7 வயது சிறுவன் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 16 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ஆக்சிடென்ட்ல மொத்தம் 15 பேர் காயம்பட்டிருக்காங்க சார்.
அதில் 9 பேர் கொஞ்சம் மோசமாக காயம்பட்டிருக்காங்க. அதில் 2 குழந்தைகள் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குது சார். எங்கள் மருத்துவ குழு வந்து கொஞ்சம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார். என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அந்த இது எல்லாமே நாங்கள் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் சார். காலையிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். இதனிடையே அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். 16 பேருக்கும் உடனடியாக அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை மேற்கொண்டு அவருக்குரிய அனைத்து முன்னேற்பாடும் செய்ய தலைமை அலுவலருக்கும் மருத்துவருக்கும் மற்றும் உள்ள மருத்துவர்களுக்கும் உடனடியாக வரவேற்கப்பட்டு சிகிச்சை நடைபெற்று வருகிறது. மேலும் சிலருக்கு மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனை அனுப்ப நடவடிக்கை. நடிகர் எஸ்.வி. சேகரை கைது செய்யாமல் ஆட்சியாளர்கள் ஒளிந்து கொண்டுள்ளதாக தினகரன் கடுமையாக விமர்சித்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், கர்நாடகாவில் பாஜக ஆட்சி அமைத்தால் விவசாயிகளின் கோரிக்கையான காவிரி நீரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த வேண்டியது மத்திய அரசின் தார்மீக கடமை என்று கூறிய தினகரன், மத்திய அரசு அமைக்கும் அமைப்பு அதிகாரமற்ற அமைப்பாக இருப்பதால் காவிரிக்காக தொடர்ந்து போராட வேண்டிய நிலை வருமோ என்ற அச்சம் எழுந்துள்ளதாக தெரிவித்தார். கர்நாடகா தண்ணீர் தர மறுத்தால் மத்திய அரசிடம் நிற்கும் நிலை வருமோ என்ற கேள்வி எழுவதாகவும் தினகரன் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி இருக்கு, மாநிலத்திலையும் பிஜேபி ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்பு உருவாயிருக்கு. இது வரைக்கும் நம்ம டிவியை பார்த்த வரைக்கும். அதனால நிச்சயம் அவங்க செய்ய வேண்டிய தார்மீக கடமை அவங்க இருக்கு. இது தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அவங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய தார்மீக கடமை மத்திய அரசாங்கம் கையில இருக்கிறது. அவர் தான் எல்லாரையும் மிரட்டுறாரு, உள்ளார பிடிச்சி போட்டுருவாரு. அன்னைக்கு திரு விவேக் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு சட்டம் அதன் கடமையை செய்யும், அதில் வந்து அவரை கைது செய்வோம்னு சொன்னார். இவரை எஸ்.வி. சேகரை கைது செய்ய பயந்துகிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறாங்க வீரர்கள் மாதிரி. எல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த வீரம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் போகும். அதான் நிலைமை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து நாகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று குழுவை அமைக்காத மத்திய அரசை கண்டித்து நாகையில் அனைத்து விவசாயிகளின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் கலந்து கொண்டனர். இவர்கள் கடலில் மூழ்கி தற்கொலை செய்து கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட ஊர்வலமாக செல்ல அவர்கள் முயன்றனர். இதற்கு அனுமதி மறுத்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். கடல்ல மூழ்கி தற்கொலை செய்து கொள்வதற்காக நாங்க எங்க உடல்ல இருந்த சட்டையை கழட்டிட்டு கையை கட்டிக்கிட்டு கண்ணை கட்டி கடல்ல உழுவுறதுக்கு நாங்க புறப்பட தயாரானோம். காவல்துறை எங்களை தடுத்து கைது பண்ணி வண்டியில் அடைச்சிருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கம், நாங்க இறந்த பிறகாவது காவிரி மேலாண்மை வாரியம் எங்களுடைய பிணத்தின் மீது அமைக்கப்படும், அதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த வகையில் எங்களை வாழதான் விடல, சாவையாவது விடுங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை நாங்க நடத்தியிருக்கிறோம். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தை உடனடியாக கைவிட வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் சென்னை இடையே 8 வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. இதற்காக விளைநிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டு வருகின்றன. தருமபுரி மாவட்டத்திலும் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக கிராம மக்களும் விவசாயிகளும் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி வந்தனர். அதன் ஒரு பகுதியாக 8 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சேலத்திலிருந்து மெட்ராஸ் வரைக்கும் விரைவு வழிச்சாலைன்னு சொல்றாங்க. இது வந்து 1000 அடி அகலம் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல எடுத்தாக்கா 22,000 ஏக்கர் நிலம் பாதிக்கப்படுது. குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் 30,000 குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அப்போ இந்த குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் 1.25 லட்சம் மக்கள் வராங்க. இதில் இந்த இடத்த எடுத்தாக்கா வெறும் கார்பரேட் நிறுவனங்கள் மட்டுமே ஆதாயம் அடைவாங்க. 1-2 கார்பரேட் நிறுவனங்களும் அரசாங்கமும் அடிக்கிற கொள்ளையினால மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க.
அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எங்களுடைய விவசாயிகள் மகாசபை சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த திட்டத்தை வந்து காலி பண்ணுற அளவுக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து காலி பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருக்கிறோம். காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக குமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தென் தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தென் தமிழகம் மற்றும் அரபிக்கடலோர மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்தது. இதனையடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், கடியப்பட்டினம், குறும்பனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 1500 கட்டுமரங்க வள்ளங்க இருக்கு. இன்னைக்கு காலையில் தொழில் போடான்னு பேலிச்சுட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் 1500 கட்டுமரங்க வள்ளங்க கொடுத்த தொழில் போயில இனி நாங்கள் அறிவிப்பு கொடுக்குற வரையும் தொழில்வாம தான் இருக்கும். இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த கோரி கோவையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழர் விடியல் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற தமிழின படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த கோரி தமிழர் விடியல் கட்சியினர் மே மாதத்தை போராட்ட மாதமாக அறிவித்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக கோவையில் உள்ள அமெரிக்க நிறுவனமான KFC நிறுவனத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை கைது செய்தனர். 2009ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை இலங்கை அரசு அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்து தமிழ் ஈழத்திலே நிகழ்த்தியது. 1.5 லட்சம் பொதுமக்களை படுகொலை செய்தது. அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதியையோ அந்த படுகொலைக்கான தண்டனையோ இலங்கை அரசுக்கோ அந்த கொலை செய்தவர்களுக்கோ இதுவரை ஐநா மன்றமும் சர்வதேச சமூகமும் வழங்கவில்லை. அதை கண்டித்து வருடா வருடம் இந்த மே மாதத்தை அமெரிக்க நிறுவனங்களை இந்த மாதம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் முற்றுகையிடும் போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள காவிரி வரைவு திட்டத்தின் சாதக பாதகங்களை ஆராய 1 வாரத்திற்குள் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை மன்னார்குடி ரெங்கநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2007ஆம் ஆண்டிலேயே திட்ட வரைவுகள் தயாரிக்கும் பணிகள் ஆரம்பமாகிவிட்டது என்று கூறினார். அதனை ஒப்பிட்டு திட்ட வரைவை முன்பே முடிவு செய்திருக்கலாம் என்று குறிப்பிட்ட அவர் ஏன் இவ்வளவு தாமதம் செய்துள்ளார்கள் என்று தெரியவில்லை என்றார். டிராப்டுக்கு ஏன் இவ்வளவு நாளி? 2007 அந்த டிராப்டை தயார் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்சது, எல்லாரும் போட்டிருக்காங்க, திட்ட வரைவுகள்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து அந்த அடிப்படையில் இருக்காங்கிறத எப்பவோ பண்ணிருக்கலாம். தமிழக அரசே ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கையும் போட்டு முக்கியமா தகுதியா 1 வாரத்துல கூட்டி அவங்களுக்குள்ள சந்தேகத்தை மட்டும் குறிப்பிட்டு கேட்கலாம். மொத்தம் 5-6 சந்தேகம் தான் வரணும். அதிகாரம் பற்ற அமைப்பா, அந்த அதிகாரம் எல்லா விதத்திலையும் இருக்கா, அந்த அதிகாரம் வந்துனாக்கா நதி நீரை அப்படியே டேமு மேனேஜ்மெண்ட் எல்லாம் அந்த அதிகாரத்துக்குள்ள வந்துடுறதா அப்படிங்கிற 2வது கேட்கணும். அதிகாரம் வந்துருக்குன்னு எப்ப தண்ணி கொடுக்கறது? அடுத்த கூட்டத்தை 1 வாரத்தை கூட்டி இந்த எல்லாம் சேர்ந்திருக்காங்கிறத பார்த்து இந்த அதிகாரப்பட்ட அமைப்பு இருக்காங்கிறத பார்த்துட்டு இதை சொல்லணும். சுப்ரீம் கோர்ட்ல கிளியரா சொல்றாங்க. சுப்ரீம் தமிழக விவசாய புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.